அவர் வந்து லேடிஸ் கவுன்சிலர் எல்லாத்தையும் உரிமையில பேசுறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது நீங்களே சொல்ல வேண்டியது. அங்க எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க. நீங்களாவது எங்களுக்கு சரி அதான் மேலே பேசிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. இல்லை மேடம், 1 மாதம் ஆகுதுங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து 15 நாளில் எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும். ஆனால் இதுவரையிலும் கொடுக்கல. சொல்கிறேன்னு இப்பயும் அதே தான் சொல்கிறாங்க. ரிட்டர்னாக கொடுக்க சொல்லுங்கள். நான் இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து ஃபார்ம் கொடுக்குறேன், நம்பிக்கையில்லா தீர்மானம் ஃபார்ம் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே நாங்கள் இது பண்ணணும்னு சொன்னால் நான் ரிட்டர்னாக கேட்டுருக்கிறோம். அது கொடுத்தாங்கன்னா நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களை நம்ப முடியாது. நாளைக்கு லீவ் போட்டு அவங்க போட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கே போய் கேட்டப்ப அப்படி தான் சொன்னாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் அவங்க வாயில் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், செவ்வாய் புதன்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் இதில் எங்களுக்கு ரிட்டர்னாக கொடுங்க. செவ்வாய் புதன்கிழமை கூட ஒரு நாள் தள்ளி கூட கொடுங்க. எங்களுக்கு ரிட்டர்னாக இந்த தேதியில் உங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஃபார்ம் நான் கொடுக்குறேன், டேட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நாலு வருஷம் போராடி என்ன பலன் அடைஞ்சிங்க? இது ஒரு தலைவர் ஏதாவது சொன்னாங்க? தலைவருக்கு போய் கொடுத்தீங்களா? தலைவர் வந்து சொன்னாங்க.